ரைட், அடுத்தது சம்மரி. ஓகேவா, இன்னைக்கு கிளாஸோட சம்மரி பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? VAB இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? மைனஸ் இன்டகிரேஷன் ஃப்ரம் A to B. இது வந்து என்னது? லைன் இன்டெக்ரல். ஓகேவா, E வெக்டர் டாட் DL வெக்டர். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. இதே இது V இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம்? அதாவது V ஆஃப் பர்டிகுலர் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சம் அதர் பாயிண்ட் வேர் தி வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னது? Q டிவைடட் பை 4 pi epsilon naught R. இதோட ரெடிமேட் ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? Q டிவைடட் பை 4 pi epsilon naught R மைனஸ் R டேஷ் இதோட மேக்னிடியூட். ஓகே, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்டர்னேட் மெத்தட். ஓகே, அல்டர்னேட் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா, this is second one. அடுத்து தேர்ட் வந்து என்ன பார்த்தோம்? this ஒரு மூணு பாயிண்ட் பார்த்துருந்தோம். என்னது? this negative sign, point number 1. this negative sign indicates work is done externally. ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது? VABன்றது என்னது? VAB is equal to VB minus VA அப்படின்னு பார்த்துருந்தோம். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்துருந்தோம்? path is independent. ஆக்சுவலாக நம்ம மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லேயே அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேவா, பிகாஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? டெல் கிராஸ் E is equal to 0. ஓகேவா, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த E வெக்டர் அப்படின்றது வந்து என்னது? இட் இஸ் கன்சர்வேட்டிவ் வெக்டர். ஸோ இது கன்சர்வேட்டிவ் வெக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி இந்த வெக்டர் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஃபார் எவ்ரி கன்சர்வேட்டிவ் வெக்டர் நீங்கள் எந்த பாத் மொழி வழியாக அதை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணீங்க அப்படின்னாலும் இட் இஸ் கோயிங் டு ஈல்ட் தி சேம் ஆன்சர். ஓகேவா, அதனால தான் வந்து என்னது? க்ளோஸ் லைன் இன்டெகிரல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. ஓகேவா, ரைட். அடுத்தது அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். வாட் இஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்? டெல் கிராஸ் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் TIV சிஸ்டம். டெல் கிராஸ் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்புறம் அதற்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் சில இது பார்த்துருந்தோம். ஓகேவா, இது தவிர்த்து இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா நான் கிளாஸில் சொல்லலை. அந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஒர்க் டென்சிட்டி. ஓகே, ஒர்க் சம்டைம்ஸ் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க. அப்படின்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா மட்டும் கேட்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் or energy, work done or energy which is equal to 1 divided by 2 QV. ஓகேவா, நிறைய இருந்துச்சு அப்படின்னா from 1 to n or 1 to k where k is the constant. ஓகேவா, இப்போ 2-3 சார்ஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சார்ஜுக்கான லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஆர் போடணும். பிகாஸ் இந்த V is equal to என்னென்னு போட்டுருவீங்க? Q divided by அந்த R அப்படின்னு போடுவீங்க இல்லையா? ஸோ அந்த திரும்ப அகெயின் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு நீங்கள் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்ளமாக நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். இந்த ப்ராப்ளம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ பட் இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முன்னாடி சொல்லியிருந்துருக்கணும், பட் நான் மறந்துட்டேன். ஓகேவா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் ஒர்க் டன் அல்லது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 divided by 2 where summation of 1 to k q into v. ஓகேவா, கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சார்ஜ் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் சிஸ்டத்தோட எனர்ஜி கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறப்ப நம்ம வி ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, ஹே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இன் மெட்டீரியல் ஸ்பேஸ். ஓகேவா, இதுவரையில் பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேக்யூமில் தட் இஸ் உள்ள எதுவுமே வேறு எந்த மெட்டீரியல்ஸுமே இல்லாமல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் நம்ம படிக்க போகிறது என்னென்னா ஒரு லைக் ஒரு இன்சுலேட்டர் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்ற படிப்போம். பட் இந்த யூனிட்லேருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸோட சான்சஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா, அதனால நான் லிமிட்டடாக தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் இந்த கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜம்ப்ட்டு ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருக்கும். இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் அப்படி இருக்கும். பட் இதிலேருந்து ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அளவில் இருக்கணும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அளவுலையோ அல்ல அந்த ஒன் வேர்டை சூஸ் பண்ணக்கூடிய அளவுலையோ இருக்கணும். மற்றதெல்லாம் எப்பயும் போல் நம்ம கான்செப்ட்ஸ்லாம் படிப்போம். ஓகேவா, ஸோ ரைட், ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பாருங்கள். த கரண்ட் டென்சிட்டி. ஓகேவா, இது நம்ம இந்த யூனிட்டில் படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் த கரண்ட் டென்சிட்டி. ஸோ ஜென்ரலாகவே டென்சிட்டி அப்படின்னாலே வந்து என்னது? தட் குவான்டிட்டி டிவைடட் பை ஏரியா. ஓகேவா, இது நம்ம இந்த இடத்துல நம்ம எதை ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு டைமென்ஷன் அப்படின்னு. ஸோ மேபி ஒரு இந்த டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த சர்ஃபேஸ். இந்த மாதிரி இந்த செக்மெண்ட் வந்து என்னது? தட் இஸ் த சர்ஃபேஸ். ஸோ கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து என்னது? எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது டிவைடட் பை திஸ்
surface area, segmental surface area. அதான் இங்கே சொல்கிறாங்க current density at a given point is the current through the unit normal area at that point. ஓகேவா? ஸோ J is equal to I divided by S. This S specifies surface area. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். J is equal to சிக்மா இ. இந்த இ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் படிக்கக்கூடிய இன்டென்சிட்டி. இந்த சிக்மா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் தி கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இன்கேஸ் சில்வர் அப்படின்னா இந்த சிக்மாவுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். இந்த இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, உள்ள இருக்க டேர்ம்ஸ்லாம் தேவையில்லை. இதில் இ அப்படின்றது எலக்ட்ரான், அதுக்கப்புறம் வந்து இதில் எம் அப்படின்றதனுடைய மாஸ், இது வந்து கொலிஷன் டைம் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. பட் இந்த ஃபார்மெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறஸ் J is equal to சிக்மா இன்டூ இ. ஓகே, ஸோ லைக் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான் நம்ம ஓம்ஸ் லாலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. வாட் இஸ் ஓம்ஸ் லா? என்ன வரும்? ஆக்சுவலாக ஓம்ஸ் லா இஸ் ஈக்குவல் டு V இஸ் ஈக்குவல் டு I இன்டூ R அப்படின்னு இருக்கும். அப்போ I இஸ் ஈக்குவல் டு என்னது? I இஸ் ஈக்குவல் டு 1/R இன்டூ V அப்படின்னு இருக்கும். திஸ் V கரஸ்பாண்ட்ஸ் டு E, 1/R கரஸ்பாண்ட்ஸ் டு திஸ் சிக்மா. ஓகேவா? ரைட், இந்த டெஃபினிஷன். ஓகே, திஸ் இஸ் ஒன். அதுக்கடுத்து இதில் இன்னொன்று வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டண்ட். தட் இஸ் டெல் டாட் ஜே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டெல் டாட் ஜே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ ரோ வி பை டோ டி. இது நம்ம இந்த ரோ வி அப்படின்றது என்னது? திஸ் இஸ் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இல்லையா. இப்போ இதில் வந்து இதில் என்ன உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த ஃபாலோவிங் எது வந்து பாயிண்ட் இது கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், கண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஓகே, இட் இஸ் கம்ப்ளீட் சாலிட் ஸ்பியர். ஓகே, அல்லது வந்து என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க. தெர் இஸ் அ பிளேட். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ டெரிவேஷன். நான் கன்க்ளூஷன் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இன்சைட் அ பர்ஃபெக்ட் கண்டக்டர். This is very 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 important concept. Inside a perfect conductor, perfect conductor oda the sigma will be equal to infinity. Okay, so ஒரு inside conductor குள்ள நமக்கு என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து இருக்காது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சார்ஜஸ் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா சார்ஜஸ் ஃபுல்லாக எங்கே வந்துடும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அட் த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். ஓகே, இன்சைடில் வந்து E will be equal to 0. This E will be equal to 0. அதே போல் ரோ வியும் வந்து என்ன, இன்சைட் த கண்டக்டர் ரோ வி வில் ஆல்சோ பி 0 பிகாஸ் நோ சார்ஜ் வில் லை இன்சைட். ஓகேவா? எல்லாமே எங்கே போயிடும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். ஓகே, இந்த இதில். ஓகேவா? ரைட், அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வேறு நமக்கு என்ன தெரியணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கொஸ்டினில் கேட்பாங்க என்னென்னா இங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிராஃபாக ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து என்னது 0. இங்கே மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் இருக்கும். அதுக்கப்புறம் அதனோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாகிட்டே போகும். ஓகேவா? புரியுது? அந்த கிராஃப் வந்து என்னன்னு சொன்னான்னு புரியுதா? ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் த ஸ்பியர். ஓகேவா? எங்கே எனக்கு இருக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்து எனக்கு என்ன இருக்காது? E வந்து இருக்காது. திஸ் இஸ் E. ஓகே, and this is the distance. இங்கே வரைக்கும் எனக்கு என்ன இருக்காது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து இருக்காது பிகாஸ் ரோ வி இஸ் ஈக்குவல் டு 0 and hence E is equal to 0. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் லெவலில் எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு ஆன் த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும். தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ இதில் ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? அ பெர்ஃபெக்ட் கண்டக்டர் cannot contain any charge and E is equal to 0. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்.
ஓகேவா. இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்டாங்க அப்படின்னா மிஸ் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த பேஜை கம்ப்ளீட்டாக உங்கள் நோட்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இதில் நீங்கள் படித்தது வந்து என்னது, மொத்தம் ஒரு 3 இது மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. திஸ் இஸ் ஒன், தட் இஸ் பாயிண்ட் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா, அதுக்கப்புறம் கண்டினியூட்டி ஈக்குவேஷன், அப்புறம் தேர்டு வந்து இந்த பாக்ஸில் போட்டிருக்கக்கூடியது. ஓகேவா. இந்த 3 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேபி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து பவுண்டரி கண்டிஷன், தட் இஸ் டயலெக்ட்ரிக் அண்ட் டயலெக்ட்ரிக். டோட்டலாக வந்து இந்த புக்கில் ஸ்டடிக்கு புக்கில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று டயலெக்ட்ரிக், அப்புறம் கண்டக்டர், அப்புறம் கண்டக்டரும் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம படிக்க போகிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்க போகிறது வந்து டயலெக்ட்ரிக் அண்ட் டயலெக்ட்ரிக். ஓகேவா. நிறைய ஒன் வேர்ட்ஸ் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஓகேவா. அதுவும் போக ப்ராப்ளமும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அந்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டயலெக்ட்ரிக் இருக்குது, இங்கே ஒரு டயலெக்ட்ரிக் இருக்குது. ஓகேவா. ரெண்டையும் நம்ம சேர்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்னு கேப் மாதிரி, இது ஒரு டயலெக்ட்ரிக், இது ஒரு டயலெக்ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதில் E1 வெக்டர் இருக்குது, தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. இங்கே வந்து E1 வெக்டர் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறப்போ எனக்கு இந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியலில் என்ன வாட் அபவுட் தட் E அப்படின்றது. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக வாட்டர் இருக்குது ஒரு பாத்திரத்தில். இதில் நீங்கள் ஒரு பென் இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சிங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த பென். ஓகே. இது இந்த மாதிரி இருக்கணும். பட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உடஞ்ச மாதிரி இருக்கும். தட் இது லைக் வளைஞ்ச மாதிரி இருக்கும். லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் அப்படின்லாம் படிப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இங்கே வந்து என்னது, அதுக்கு ரீசனும் நீங்கள் படிப்பீங்க. இதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, இதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, இது மீடியம் சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு விசுவலாக அப்படி தெரியுது அப்படின்றதெல்லாம் படிப்பீங்களே. ஸோ சேம் கான்செப்ட் ஹியர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லையும். இங்கே வந்து இதோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து என்னது, எப்சிலான் R1. இதோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து என்னது, எப்சிலான் R2. ஓகேவா. ரெண்டையும் சேர்க்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல E1 இருந்துச்சு அப்படின்னா வாட் அபவுட் E1 ஹியர். ஓகேவா. தட் இஸ் இதை நம்ம E1 அப்படின்னு வச்சுக்கலாம், திஸ் இஸ் E2 அப்படின்னு வச்சுக்கலாம். E1 அப்படின்றது என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டோட தட் இஸ் இன்டென்சிட்டி E1 வெக்டர் படிச்சோம் இல்லையா, அது இங்கே எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ there is a boundary. ஓகே. இதோட பெர்மிட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட பெர்மிட்டிவிட்டி வந்து எப்சிலான் R2. இதோட பெர்மிட்டிவிட்டி இந்த ரீஜனோட பெர்மிட்டிவிட்டி வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்சிலான் R2. ஓகே. நீங்கள் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம், 2 ஸ்பான்ச்சை வந்து 2 கம்பைன் பண்ணுற மாதிரி. இது வந்து ஒரு ஸ்பான்ச்சு, இந்த சைடில் இன்னொரு மேபி ஒரு ரப்பர்லாம் செய்யப்பட்ட அதே டைமண்ட்ஸ் இருக்கக்கூடிய 2ஐயும் நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போது this is E2, okay, and then this is E1. Okay. So what is the relation between E2 and E1 when these two regions are combining? Okay. இப்போ இது வந்து என்னது, it is a vector, it is also a vector. இதை வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு டெரிவேஷன் இருக்குது, டெரிவேஷன்லாம் போடல, ஃபைனல் கன்க்ளூஷன் மட்டும் சொல்கிறேன். E1 வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்க அப்படின்னா it can ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னது நார்மல் காம்பனண்ட் E2n, அண்ட் தென் வந்து என்னது டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் இந்த சர்ஃபேஸுக்கு. ஓகேவா. E2t. ஓகேவா. இந்த E2 அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சுருக்கேன், 2 வெக்டராக வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கேன். ஒன்று வந்து என்னது டான்ஜென்ஷியல் காம்பனண்ட், இன்னொன்று வந்து என்னது நார்மல். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா E2 அப்படின்றது கிடைக்கும் இல்லையா. அதே போல் இந்த வந்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம். இது வந்து என்னது E1. ஓகே. இது வந்து என்னது E1n. ஓகேவா. E1t. okay, whereas this vector is tangential component of this vector and this one is called என்னது normal component. இது E1 vector. okay, இது எல்லாமே vectors. ஓகேவா. ஸோ இதில் வந்து அந்த டெரிவேஷன்லாம் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா that is E1t is equal to E2t. ஓகேவா. that is E1 வெக்டரோட டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு E2 வெக்டரோட டான்ஜென்ஷியல் காம்பனண்ட். ஓகேவா. இதிலிருந்து என்ன சொல்லலாம், வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் இஸ் continuous for what? For E vector. That is not true for D vector. இப்போ இதே நீங்கள் D-யா மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஜென்ரலாக வந்து வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் E and D? E-க்கு D-க்குமான ரிலேஷன் வந்து என்னது, D is equal to epsilon E. கரெக்டாக. இப்போ உங்களுக்கு E வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், D divided by epsilon which is equal to E. கரெக்டாக.
இப்போ இதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுங்கள், இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ E1Tக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும், D1T டிவைடட் பை எப்சிலான் R1. ஓகேவா? சேம் திங் which is equal to D2T divided by epsilon R2. ஓகேவா? இதிலிருந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா தி tangential component, இங்கே இதிலிருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம் அப்படின்னா தி tangential component is not continuous அல்லது is discontinuous for density vector. electrostatic அந்த flux density vector D vectorக்கு வந்து என்னது, that is discontinuous. இது வந்து என்னது, continuous. இதுல இருந்து one more question கேட்கலாம். என்ன கேட்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா tangent component is dash for E அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அது வந்து இந்த ரெண்டையும் காம்பினேஷன்ல போட்டு choose the correct option அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? இது continuous discontinuous அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு, இது continuous discontinuous னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு choose the correct option அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அதோட இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வாட் அபவுட் நார்மல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா D1n மைனஸ் D2n இஸ் ஈக்குவல் டு ரோ எஸ். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, தட் இஸ் இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஃபீல்டோட இந்த ஃபீல்டோட நார்மல் காம்பனண்ட். ஓகே, எந்த வெக்டருக்கு, டி வெக்டருக்கு. ஓகேவா? இது வந்து என்னது, செகண்ட் ஃபீல்டு, இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபீல்டோட டென்சிட்டி வெக்டர். ஓகேவா? திஸ் மைனஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எஸ். இந்த ரோ எஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி அட் பவுண்டரி. மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ், நமக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே there is no charge, that is rho s is equal to 0. எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், rho s is equal to 0 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். rho s is equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா that is for charge free boundary. இதை தான் பவுண்டரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரீஜன் for charge free boundary rho s is equal to 0 and hence அதிலிருந்து நமக்கு என்ன வரும், d1n is equal to d2n. ஓகேவா? இப்போ d1n அப்போ இதில் இருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் காம்பனண்ட். இங்கே டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் சொல்லுறது, இங்கே என்ன சொல்லணும், நார்மல் n அப்படின்றது வந்து என்னது, நார்மல் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ நார்மல் காம்பனண்ட் is continuous for D vector. ஓகேவா? நார்மல் காம்பனண்ட் இஸ் கண்டினியூஸ் ஃபார் டி வெக்டர். இப்போ இதில் இருந்து டிலேருந்து திரும்ப இ கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும், ER1 E1n which is equal to இந்த ஃபார்முலா, இங்கே ஒரு ஃபார்முலா எழுதிப்பட்டார் இல்லையா, வாட் இஸ் தட் ஃபார்முலா, D is equal to எப்சிலான் E. அப்போ டிக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா திஸ் வில் ஹோல்டு. ஓகே, அப்போ இங்கே என்ன வரும், எப்சிலான், இங்கே எப்சிலான் R2 E2n. அப்போ இது வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் காம்பனண்ட் வந்து என்னது, ஃபார் இதுக்கு வந்து டிஸ்கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ நார்மல், அது என்ன கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல, அதாவது இந்த ரீஜனில் இங்கே, ஓகே, இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இந்த இதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இங்கே ET1 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் சேம் வேல்யூ, இங்கே ET2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலும் சேம் வேல்யூ. ஓகேவா? ஆனால் என்ன சேமாக இருக்காது, டிக்கு வந்து சேமாக இருக்காது. தட் டிபெண்ட்ஸ் ஆன் எப்சிலான் R1 அண்ட் எப்சிலான் R1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட எப்சிலான் R வந்து 4 அப்படின்னு வச்சுக்கோங்க, இதோட தட் இஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்கும், இந்த இடத்துல இங்கே 4 அப்படின்னு இருக்கும், இங்கே 3 அப்படின்னு இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கும் 4 அப்படின்னு இருக்கும். திஸ் வேல்யூஸ் won't be equal. அதாவது இந்த DT1 அப்படின்றதும் DT2 அப்படின்ற வேல்யூ என்னவா இருக்காது, சேமாக இருக்காது. அப்போ தானே இந்த ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்க முடியும். ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ், திஸ் இஸ் டிஸ்கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ நார்மல் காம்பனண்ட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஃபார் E வெக்டர். ஓகேவா? மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கீங்க. டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் இஸ் கண்டினியூஸ், டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஃபார் E, ஃபார் D. அதே மாதிரி இங்கே
normal component is continuous, normal component is discontinuous respectively for D and E vector. Okay, ஓகே, ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? சிம்பிள் ப்ராப்ளம் தான், பட் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். Two extensive homogeneous isotropic dielectrics meet on plane Z is equal to 0. ஸோ plane Z is equal to 0 அப்படின்னா இங்கே பாருங்க, உங்களால் வெக்டர் கால்குலஸ் தெரியாமல், அதாவது ஒரு ஜியாமெட்ரியை விசுவலைஸ் பண்ணாமல் உங்களால் ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் பண்ணவே முடியாது. இப்போ plane Z is equal to 0 அப்படின்னா வந்து என்னது? திஸ் இஸ் y plane. ஓகேவா? திஸ் இஸ் x plane. எக்ஸ்பிளைன் அப்படின்றது சரி, இசட் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த எக்ஸ் அப்படின்னு இப்படி ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து என்னது? திஸ் இஸ், இந்த பெண்ணை நான் அப்படி இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா திஸ் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது this is z axis அப்படின்னு வச்சு தான் நான் என்ன செஞ்சிருக்கேன், டோட்டலாக வந்து நம்ம படிக்கிறது. இப்போ z is equal to 0 அப்படிங்கிறது எந்த பிளேன்? this plane, that is xy plane. xy planeல தான் வந்து என்னது? z is equal to 0. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டயலெக்ட்ரிக்ஸ் மீட் ஆன் பிளேன் z is equal to 0 அப்படின்றது வந்து என்னது? இதுக்கு கீழே இன்னொரு டயலெக்ட்ரிக் இருக்குது, இதுக்கு கீழே இன்னொரு டயலெக்ட்ரிக் இருக்குது. இட்ஸ் லைக் திஸ் ஒன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த புக்கு வந்து ஒரு டயலெக்ட்ரிக் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த புக்கு வந்து ஒரு டயலெக்ட்ரிக்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து என்னது? EZY பிளேன், சாரி XY பிளேனு, Z is equal to 0. இதுக்கு மேலே இதை வச்சுருக்கிற மாதிரி, திஸ் இஸ் கீழே, இது வந்து என்னது? மேலே. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து என்ன தெரியுது? திஸ் இஸ் த பிளேன். ஓகேவா? இதுக்கு மேலே, இதுக்கு கீழே. ஓகேவா? ரைட். ஃபார் Z is equal to Z greater than 0. Z greater than 0 அப்படின்றது என்னது? திஸ் ஒன். அப்புறம் வந்து என்னது? ஃபார் Z less than 0. Z less than 0 அப்படின்றது வந்து என்னது? கீழே. ஓகேவா? Z greater than 0க்கு வந்து என்னது? எப்சிலான் R1 is equal to 4. ஓகேவா? Z less than 0க்கு வந்து என்னது? எப்சிலான் R2 which is equal to 3. ஓகேவா? ரைட். யூனிஃபார்ம் E1 ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. E1 அப்படின்றது அப்போ என்னது? திஸ் வெக்டர், திஸ் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாது. தட் இஸ் Z கிரேட்டர் தென் 0ல் இருக்கிறதா நான் என்னென்னு சொல்லியிருக்காங்க? R1 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து என்னது? E1 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவா? 5AX கேப் மைனஸ் 2AY கேப் ப்ளஸ் 3AZ கேப் கிலோ வோல்ட் பெர் மீட்டர். ஓகேவா? E1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஃபார் எக்ஸிஸ்ட் ஃபார் Z கிரேட்டர் தென் 0. ஃபைண்ட் E2 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ E1 கொடுத்துருக்காங்க, எப்சிலான் R1 கொடுத்துருக்காங்க, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் திஸ் ஃபீல்டு திஸ் ரீஜன் கொடுத்துருக்காங்க, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் திஸ் ரீஜன் கொடுத்துருக்காங்க. இங்கே E1ஓட வேல்யூ இவ்வளவு அப்படின்னா E2ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும். ஓகேவா? இட்ஸ் லைக் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து n நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் கொடுத்து n-1 நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸோட வேல்யூஸ் கொடுத்து ஒரே ஒரு அன்னோன் வேல்யூ கேட்குறாங்க. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினும். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் நமக்கு என்ன தெரியும்? E1 ஃபார் எனி வெக்டர், E1 இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம்? E1t வெக்டர், தட் இஸ் டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் E1 வெக்டர் ப்ளஸ் E1n நார்மல் காம்பனண்ட். அப்படி தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ரைட்டா? அடுத்தது E2 இஸ் ஈக்குவல் டு வந்து என்னது? E2 இஸ் ஈக்குவல் டு சேம் E2t ப்ளஸ் E2n. ஓகேவா? கரெக்டாக? வேறு நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரியும்? டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் இஸ் கண்டினியூஸ் ஃபார் E வெக்டர், தட் இஸ் E1t இஸ் ஈக்குவல் டு E2t. ஓகேவா? அப்புறம் வேறு என்ன டீட்டெயில்ஸ் தெரியும்? நார்மல் காம்பனண்ட் ஃபார் D வெக்டர் வில் பி ஈக்குவல், தட் இஸ் D1n இஸ் ஈக்குவல் டு D2n provided the boundary has no charge. இப்போ இன்கேஸ் ஃப்ரீ சார்ஜ்னு கொடுத்துருந்தாங்க, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா யூ அசீம் தட் ஃப்ரீ சார்ஜ். ஓகேவா? ரோஎஸ்க்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? D1n மைனஸ் D2n இஸ் ஈக்குவல் டு ரோஎஸ் அப்படின்றத போடணும். ஓகேவா? சரி, இப்போது நமக்கு நம்ம கண்முன்னாடி இருக்க சேலஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா E1 தான் இருக்குது. நமக்கு என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா E1t இல்லை, தெரில. ஓகே, அடுத்தது வந்து என்னது? அதே மாதிரி இதனுடைய நார்மல் காம்பனண்ட் தெரியாது. ஓகேவா? அப்போது ஸோ இன் திஸ் வெக்டர், திஸ் இஸ் 5, -2, 3 இஸ் ஈக்குவல் டு என்னது? E1t ப்ளஸ் E1n. அப்போ நான் என்னவா பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நார்மல் காம்பனண்ட் தனியாக பிரிக்கணும், டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் வந்து தனியாக பிரிக்கணும். ஓகேவா? இப்போது இதோட நார்மல் அப்படின்றது என்னது? பட் இந்த சர்ஃபேஸோட, தட் இஸ் XY பிளேனோட நார்மல் அப்படின்றது என்னது? AZ. அப்படி தானே? இப்போ இதுதான் வந்து XY பிளேன். ஓகே,
this is xy plane. Now y direction, இது x direction. ஓகேவா? அப்போ this is the plane. இப்போ normal direction அப்படின்றது என்ன? This is the normal component, normal direction. ஓகேவா? அப்போ இந்த இது வந்து என்னது ஆக்சுவலாக az. ஓகே, இப்போ எனக்கு E1n வேணும்னு வச்சுக்கோங்க. That is E1n. இது வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? E vector dot with normal component an போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும்? E1n கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ இந்த an வெக்டர் அப்படின்றது வந்து என்னது ஆக்சுவலாக this is the normal component of the plane. இந்த வெக்டர் வந்து என்னது? az வெக்டர். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? this is az வெக்டர். ஓகேவா? E1க்கு பதிலாக இந்த இதை போடலாமா? இந்த இதை போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? this vector dot with az வெக்டர். அப்போ ஆன்சர் என்ன மட்டும்தான் கிடைக்கும்? இந்த 3 அப்படின்றது மட்டும்தான் கிடைக்குமா? கரெக்டாக? 3 அப்படின்றது மட்டும்தான் கிடைக்குமா? அப்போ இதில் நம்ம என்ன சொல்லலாம்? E1n is equal to 3. ஓகேவா? அப்போது இதில் வந்து என்ன தெரியுது? this one is normal component, this is E1n. இது ரெண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா this is tangential component E1t. ஓகேவா? புரியுதா என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றது? ஸோ ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன். எனக்கு என்ன வேணும்? E1n வெக்டர் வந்து வேணும். தட் இஸ் எனக்கு வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த வெக்டர்லேருந்து நான் என்னவா பிரிக்கணும்? டான்ஜென்ஷியல் காம்பனண்ட்டாகவும் நார்மல் காம்பனண்ட்டாகவும் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா this E1 வெக்டர் டாட்டட் வித் நார்மல் காம்பனண்ட். என்னோட நார்மல் காம்பனண்ட் அப்படின்றது என்னது? az வெக்டர். ஓகேவா? அப்படி போட்டால் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? E1n கிடச்சிடும். ஓகேவா? E1n is equal to வந்து என்னது? 3. okay, then what about E1t? E1t is equal to another 5 comma minus 2, 5 comma minus 2, that is 5az minus 2ay. okay va? அப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? E1t vector will be equal to 5ax cap minus 2ay cap. okay va? Same thing is equal to another E2t. okay va? ரைட். இப்போ எனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா E2n வேணும். ஓகே, பிகாஸ் நமக்கு என்ன தெரியும்? this E2t வந்து கண்டுபிடிச்சாச்சு, இதை கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா E2n வேணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் என்ன ரிலேஷனை யூஸ் பண்ண போகிறேன்? இந்த ரிலேஷனை யூஸ் பண்ண போகிறேன். இதுலேருந்து அகெயின் வந்து நான் வித் ரெஸ்பெக்ட் டு in terms of E2n அண்ட் தென் E1n அப்படின்றத கண்டுபிடிச்சா இங்கே என்ன வரும்? டிக்கு பதிலாக என்ன போட்டலாம்? எப்சிலான் R1 E1n. ஓகேவா? which is equal to இதே மாதிரி எப்சிலான் R2 E2n. கரெக்டாக? ரைட். இப்போ எனக்கு என்ன வேணும்? E1n வந்து எனக்கு தெரியும், எப்சிலான் R1 தெரியும், எப்சிலான் R2 தெரியும். எனக்கு என்ன தெரியாது? இது E2n வந்து தெரியாது. அப்போ E2n is equal to வந்து என்ன போடலாம்? E2n which is equal to எப்சிலான் R1 divided by எப்சிலான் R2 E1n. ஓகேவா? E1 is equal to வந்து என்னது? இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 3az. ஓகே, ஸோ அப்போது E2n வெக்டர் will be equal to இதோட வேல்யூ வந்து எவ்வளவு? எப்சிலான் R1 is equal to 4 by எப்சிலான் R2 வந்து எவ்வளவு? எப்சிலான் R2 இந்த இருக்குது 3 into E1 ஓட வேல்யூ வந்து என்னது? 3az. ஓகேவா? இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 4az. ஓகேவா? புரியுதா? ரைட். அப்போ வாட் அபவுட் E2? E2 will be equal to E2 vector will be equal to E2t. What is E2t? This one is, so அப்போ 5ax minus 2ay அப்புறம் plus E2n is equal to 4az. ஓகேவா? so this is my E1 and then this is my E2. ரைட். அடுத்தது எனர்ஜி டென்சிட்டி. ஓகேவா? இதில் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த இதை கவர் பண்ணுறோம். ஸோ 3 பாயிண்ட் சார்ஜஸ் -1 நானோகூலும், 4 நானோகூலும், 3 நானோகூலும் ஆர் லொக்கேட்டட் அட் தீஸ் லொக்கேஷன் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த எனர்ஜி இன் த சிஸ்டம். ஓகேவா? இது நம்ம ஆக்சுவலாக ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து கவர் பண்ணியிருக்கணும். வோல்டேஜ் நடத்துகிறப்பே வந்து இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நடத்துகிறப்பே வந்து கவர் பண்ணியிருக்கணும். அங்கே மிஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த டாப்பிக்கோட சேர்த்து அதை நம்ம கவர் பண்ணிடுறோம். ஓகேவா? இதில் நீங்கள் 2 ஃபார்முலா படிச்சுக்கணும். ஒன்று வந்து என்னது? திஸ் இஸ் ஒர்க்
ஒர்க் டன் அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லது எனர்ஜி அப்படின்னு சொன்னாலும் சரி W is equal to 1/2 integration d dot E vector. இந்த d dot E vector அப்படின்றது வேறு எப்படி எழுதலாம்? d vectorக்கு பதிலாக என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா d vector is equal to epsilon E vector அப்படின்றத போடலாம். அப்படி போட்டிங்க அங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? epsilon E vector dot with E vector அப்படின்னு வரும். ஸோ E vector dot with E vector is equal to E square அப்படின்னு வரும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா WE is equal to 1/2 epsilon naught integration E square dV அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் சேம் தான். ஓகேவா? பிகாஸ் டாட் ப்ராடக்ட் வில் yield ஸ்கேலர். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவும் படிச்சுக்கலாம் அல்லது இந்த ஃபார்முலாவும் படிச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது this one WE is equal to 1/2 Q into V. That is, for example, ஒரு 3 charges, இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ், இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா the total energy will be equal to Q1 V1 plus Q2 V2 plus Q3 V3 முன்னாடி இருக்கக்கூடிய 1/2. ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் எனர்ஜி அப்படின்னு படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் என்ன ஃபார்மேட் இருக்கும்னா இந்த ஃபார்மேட் இருக்கும். இந்த கியூக்கு பதிலாக நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணலாம்னா CV அப்படின்னு பண்ணலாம். இதே நீங்கள் கெப்பாசிட்டர் ப்ராப்ளத்தில் என்ன படிப்பீங்க அப்படின்னா 1/2 CV ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. அது நான் கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் நடத்துகிறப்ப சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து என்ன ஞாபகம், அது மாதிரி இண்டக்டர் படிக்கிறப்போ என்ன வரும்னா 1/2 L into I ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நாங்கள் வரப்போ இண்டக்டர்ஸை வந்து நம்ம மேக்னடோஸ்டாட்டிக்ஸில் படிப்போம். கெப்பாசிட்டர் வந்து இதே இதில் நெக்ஸ்ட் டாப்பிக்கே அதுதான், அதாவது அடுத்த வீடியோவை வந்து கெப்பாசிட்டர் தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். தட் இஸ் WE is equal to 1/2 summation QK VK where K is ranging from 1 to N. ஓகேவா? இதனால் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்கணும் அப்படின்னா 3 கொடுக்கலாம். இந்த கேயோட இந்த என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3 கொடுக்கலாம். 3 சார்ஜஸ் கொடுத்து ஃபைண்ட் த டோட்டல் எனர்ஜி அப்படின்னு கேட்கலாம். அல்லது கொஞ்சம் சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா 2 கொடுக்கலாம். ஓகேவா? சரி, ரைட். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். இந்த 2 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தில் என்ன பண்ணிருங்க அப்படின்னா டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன, பிகாஸ் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா V கண்டுபிடிக்கணும். இந்த இதிலே வந்து Qவோட வேல்யூ தெரியும். V மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன செஞ்சிட முடியும்? W கண்டுபிடிக்க முடியும். அப்போ V is equal to ஆக்சுவலி வந்து என்னது? Q divided by 4 pi epsilon R. இந்த R கண்டுபிடிக்கிறதுல நிறைய இஷ்யூ இருக்கும். ஓகேவா? இந்த R அப்படின்றது என்னது? நம்ம அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? எந்த கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்டு நம்மளுடைய சார்ஜ் இருக்கிற அந்த 2 டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ எப்பயுமே நீங்கள் இந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளத்தில் நீங்கள் ஜாமெட்ரிக்கலாக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரா பண்ண முடிஞ்சது அப்படின்னா ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, சரி. இட்ஸ் லைக் ஓகே. இப்போ 0,0,0 அப்படின்றது என்னது? திஸ் இஸ் 0,0,0. ஓகே. அடுத்தது வந்து 0,0,1 அப்படின்றது என்னது? எக்ஸும் வந்து 0, ஒய்யும் வந்து 0. அதுக்கப்புறம் இசட் மட்டும் வந்து என்னது? 1. அப்போ என்ன? இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து என்னது? 1,0,0 இந்த பாயிண்ட். ஓகேவா? திஸ் இஸ் Q1, திஸ் இஸ் Q2 and then this is Q3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 சார்ஜ் ஒரு சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டோட்டல் வாட் இஸ் டோட்டல் எனர்ஜி? வாட் இஸ் டோட்டல் எனர்ஜி? டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு WE is equal to 1/2 Q1 V1 plus Q2 V2 plus Q3 V3. ஓகேவா? ரைட். Q1 தெரியுமா? வாட் இஸ் Q1? Q1 Q2 Q3 எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களோட சேலஞ்சே வந்து என்னது? V1 கண்டுபிடிக்கிறதா. ஓகே, 1/1 கண்டுபிடிக்கலாமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 Q1. ஓகே, V1 வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு V1 வேணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ்னால இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ப்ளஸ் இந்த சார்ஜ்னால இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். ஓகேவா? ரைட். அப்போ என்ன வரும்? Q2 divided by 4 pi epsilon naught. What is this distance? This distance is equal to 1. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் அப்படி இது வந்து என்னது? யூனிட் கியூப். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 1. அது நீங்கள் வந்து பாயிண்ட் ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா அதான் திஸ் மைனஸ் திஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன தான் வரும்? 1 அப்படின்னு தான் வரும். ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 1. இன்கேஸ் வந்து இந்த கியூப் நான் ட்ரா பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் ஃபார்மில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் அந்த கியூப் நான் ட்ரா பண்ணது. ஓகேவா? ப்ளஸ் இங்கே Q3 divided by 4 pi epsilon naught. இந்த டிஸ்டன்ஸும் வந்து என்ன தான்? 1 தான். ஓகே, this is also 1. ஓகே, ப்ளஸ் Q2ன்றது இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு Q1 அண்ட் Q2. ஓகேவா? வாட் அபவுட் Q1 divided by 4 pi epsilon naught. What about this distance? This distance is still 1. இது 1 ப்ளஸ் இது
Q3க்கும் Q2க்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, தட் இஸ் லைக் இது மாதிரி ஒரு கியூபு, சாரி ஒரு ஸ்கொயர், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இது 1 இது 1 அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கும், √2 அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ Q3 டிவைடட் பை 4πε0 √2. ஓகேவா, ரைட். அடுத்தது ப்ளஸ் Q3 V3. அப்போ இங்கேருந்து என்னது Q1 டிவைடட் பை 4πε0 1. கரெக்டாக 1. அடுத்தது ப்ளஸ் Q2 divided by 4πε0. again இந்த distance வந்து என்னது, again √2. ஓகேவா. இப்போ எல்லா வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இதுலேருந்து எல்லாத்துலேருந்து எதை காமன் எடுக்கலாம், 4πε0 வெளியே காமன் எடுக்கலாமா, 4πε0 வெளியே காமன் எடுங்க. Q1 Q2 Q3க்கு வந்து இதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா the final answer is 13.37. final answer is 13.37 நானோ ஜூல். ஓகே, கரெக்டாக புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்றது. இந்த 4πε0 வந்து வெளியே எடுத்துருங்க. Q1ஓட வேல்யூஸ்க்கு பதிலாக -1 நானோ கூலும் போடுங்க, Q2க்கு பதிலாக 4 அப்படின்னு போடுங்க, Q3க்கு பதிலாக 3 நானோ கூலும் அப்படின்னு போட்டுருங்க. போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர், இந்த ஆன்சர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா. சரி, இன்னைக்கு கிளாஸோட சம்மரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே கிளாஸில் எடுத்தவொடனே என்ன பார்த்தோம் அப்படின்னா, ρV is equal to E is equal to 0 for inside the perfect conductor. This is very 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 important. இப்போ இந்த கிளாஸில் பார்த்ததுலேயே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த இதுதான். ஓகேவா. அடுத்த செகண்ட் வந்து கரண்ட் டென்சிட்டி J வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருந்துச்சு, சிக்மா E அப்படின்னு இருந்துச்சு. வேறு சிக்மா அப்படின்றது வந்து என்னது, கண்டக்டிவிட்டி ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல். அதேபோல் இந்த கேஸ்லேயே வந்து என்னது, சிக்மா வாஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா. இந்த இது பார்த்தோம். அடுத்தது வேறு என்ன பார்த்தீங்க, இதே இதில் ஜேயை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா, del dot J வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ ρV பை டோ டி. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகேவா. இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் வேறு என்ன பார்த்தோம் அப்படின்னா பவுண்டரி கண்டிஷன். பவுண்டரி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், டைஎலக்ட்ரிக் டு டைஎலக்ட்ரிக் பவுண்டரி கண்டிஷன். வேறு நிறைய கேசஸ் இருந்தாலும் நம்ம படித்தது வந்து என்னது, டைஎலக்ட்ரிக் டு டைஎலக்ட்ரிக். ஓகேவா. டைஎலக்ட்ரிக் டு டைஎலக்ட்ரிக் வந்து என்னவா இருந்துச்சு, E1T is equal to E2T. ஓகேவா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியானது. முதல்ல படிக்கிறப்ப தான் கஷ்டமாக இருக்குது. இதே மாதிரி இங்கே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னு படிக்கிற மாதிரி அங்கே மேக்னடோஸ்டாட்டிக்ஸ்லையும் படிப்போம். ஓகேவா. அடுத்தது D1N is equal to D2N. இது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா டெரைவ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து என்ன சொல்ல முடியும், டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் இஸ் கண்டினியூஸ். இந்த மாதிரி சிம்பிளாக எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் என்னது, E வெக்டர். ஓகேவா. இது வந்து என்னது, நார்மல் காம்பனண்ட் இஸ் கண்டினியூஸ் ஃபார் D வெக்டர். ஓகேவா. இதை ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும், அதர் கேசஸை நீங்கள் இதிலேருந்து இன்ஃபர் பண்ணி அதாவது கொண்டு வந்துக்கிற முடியும். அப்போனா என்ன வரும், இந்த இடத்துல வந்து நார்மல் காம்பனண்ட் ஃபார் E வெக்டர் இஸ் டிஸ்கண்டினியூஸ். அதே மாதிரி இது வந்து டான்ஜென்ஷியல் காம்பனண்ட் ஃபார் D வெக்டர் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட்டாக மொத்தமாக படித்து அதுலேருந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 2 வச்சுக்கோங்க. மற்றது தேவைப்படுறப்ப நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க, டெரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ரைட். அடுத்தது ஃபோர்த் வந்து என்ன பார்த்தீங்க, இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம், இன்டகிரேஷன் தட் இஸ் ஒர்க் டன் அல்லது எனர்ஜி ஸ்டோர்டு இன் அ சிஸ்டம் வாஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டகிரேஷன் டி வெக்டர் டாட் E வெக்டர் வால்யூம் இன்டகிரேஷன். ஓகேவா. இது நிறைய தடவை ஈவன் இஸ்ரோலையுமே ஒரு தடவை இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக கேட்டிருந்தாங்க. இதுலேருந்து என்ன டெரைவ் பண்ணிக்கலாம், 1/2 இன்டகிரேஷன் எப்சிலான் வெளியே எடுத்துடலாம். அண்ட் தென் E² dV அல்லது D வச்சுக்கிறீங்க அப்படின்னா என்ன வரும், எப்சிலான் கீழே 1/ε0 அப்படின்ற மாதிரியும் இங்கே இந்த D² அப்படின்ற மாதிரியும் டெரைவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. அப்புறம் வேறு இதே இதில் இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, WE is equal to 1/2. நிறைய பேர் இந்த 1/2 டேர்மை வந்து விட்டுருவாங்க. ஆன்சர் 500 அப்படின்னு இருக்கும். நீங்கள் எழுதுறப்ப 1000 அப்படின்னு எழுதிருப்பீங்க. பிகாஸ் ஆஃப் இந்த 1/2 ஃபேக்டர் வந்து விட்டுருப்பீங்க. ஏன்னா இதில் நம்ம லென்த்தை சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த அடுத்தது வந்து இங்கே வந்து Q1 V1 அப்படின்ற நம்ம லென்த்தை சால்வ் பண்ணுறப்ப இட் இஸ் வெரி காமன் தட் திஸ் 1/2 இஸ் forgotten by the students. ஓகேவா. அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. 1/2 கடைசி வரைக்கும் கொண்டு வாங்க. ஓகே. Q1 V1 ப்ளஸ்
Q2 V2 அப் டு எது வரைக்கும் QN VN வரைக்கும். ஓகேவா? இதை பார்த்தாலே மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு 3 சார்ஜ் கொடுத்து கேட்கலாம், அல்லது கொஞ்சம் மினிமமாக கேட்கணும் அப்படின்னா 2 சார்ஜ் மட்டும் கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு சொல்லி பார்த்தோம், டு ஃபைண்ட் த ஆர். அந்த ஆர் கண்டுபிடிக்கிறப்போ டயக்ராமேட்டிக்காக ட்ரா பண்ண முடிஞ்சுன்னா டயக்ராமேட்டிக்காக ட்ரா பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு செய்ய தெரியும். எப்படி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்ஸ் இடையில கூடிய டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ மொத்தம் 4 பாயிண்ட் தான் இன்னைக்கு கிளாஸஸில் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ்.